அடுத்தவங்க வாழட்டும். வாழ்வதை பார்த்து நீ ஒரு மாதிரி ஆகி நீயும் உயரணும்னு நினைச்சேன்னா அது ஃபயர். யார் ஜெயித்தாலும் நீயும் அதை விட அதிகமாக ஜெயிக்க வேண்டும் என்று நினை. யார் தோற்றாலும் அவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளவர்களை உற்சாகப்படு. முடியும் சார், சார் என்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல சார், அடிச்சிடலாம், டோன்ட் வரி மாய் அப்படி சொல்லுங்க. நம்முடைய அம்மா சொன்னா ஒருத்தருக்கு ரொம்ப பசிச்சுதான், பசிச்ச உடனே அப்படின்னு பார்த்தா பிரியாணி வந்துருச்சா, மட்டன் பிரியாணி சூடா சாப்பிட்டுருக்கான் பாவி, தண்ணி தாகும், ஃப்ரெஷ் வாட்டர் வந்துருச்சு, தண்ணியில தண்ணி வந்துருச்சு, டயர்டா இருக்குது, கட்டில வந்துருச்சு, கால் கையெல்லாம் குடையுது, தேவதைகள் வந்துட்டாங்க, காலெல்லாம் தூங்கிட்டான். முழிச்சு பாக்கலாம், பொட்டல் காடு, வெட்ட வெளி, தனியா கட்டில பப்பரப்பான்னு படுத்திருக்கிறான். ஐயோயோ எழுந்துச்சு உட்காந்துட்டு இப்படி பாக்குறான். என்னடா இருக்கிறோம் நாம, இது சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, யாரும் வந்தாங்க, என்னடா இது, ஐயோ தனியா இருக்கிறோமே, பேய் பிசாசு நாய் நிறைய வந்துருச்சுன்னா, பேய் பிசாசு நாய் நிறைய, ஐயோ என்ன சாப்பிடுச்சுன்னா அடிச்சு சாப்பிடுச்சு, கதை முடிஞ்சிருச்சு. அவனுக்கு இது ஏன் நடந்ததுன்னா, அவன் நின்றுட்டு இருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே. எதை நினைத்தாலும் அது அவனுக்கு தரும். அம்மாட்ட கேட்டேன், அந்த கற்பகத்தரு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போறேன். எங்க அம்மா சொல்லுச்சு, கற்பகத்தரு எங்க இருக்குன்னு இந்த உலகத்துல எனக்கு தெரியாது பாப்பா, ஆனா கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அவன் மனதை கற்பகத்தருவாக வைத்து அனுப்புகிறான்.